Hey guys, good morning. This is Karthik Ravichandran. If you need any PLSQL job support or if you need any PLSQL job, please do let me know. Myself Karthik Ravichandran and my number is 9444999041. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். செட் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அதுவும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இதில் செட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது 4 ஆப்ரேட்டர் இருக்குது. யூனியன், யூனியன் ஆல், அதாவது எஸ்கியூஎல்ல இருக்கிற ரொம்ப சிம்பிளஸ்ட் டாபிக் இதுதான். ஸோ இன்டர்செக்ட் மைனஸ் ஒரு 4 விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். அதான் செட் ஆப்ரேட்டர்ஸ். செட் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல செட் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? மல்டிபிள் கொரிஸை, மல்டிபிள் செலக்ட் கொரிஸை நம்ம என்ன பண்ணலாம், மர்ஜ் பண்ணி அதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ எப்படிலாம் உங்களுக்கு டேட்டா வேணுமோ ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒரு வேலையை பார்க்கும். இப்போ மோர் தென் ஒன் கொரிஸை நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா சப்கொரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மல்டிபிள் கொரிஸை நம்ம கனெக்ட் பண்ணுறது வேறு, மர்ஜ் பண்ணுறது வேறு. ஸோ நான் 2 இல்லை 3 கொரி இல்லை 4 கொரி, மோர் தென் ஒன் கொரியை மர்ஜ் பண்ணிக்கலாம் செட் ஆப்ரேட்டர்ஸில். மொத்தம் 4 விதமான செட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன செட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரி, இப்போ யூனியனை பற்றி பார்க்கலாம். யூனியன் என்ன தெரியுமா பண்ணும்? இட் எலிமினேட்ஸ் டூப்ளிகேட்ஸ், இல்லைனா இட் பிரிண்ட்ஸ் ஆர் இட் டிஸ்பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இட் பிரிண்ட்ஸ் யூனிக் டேட்டா, இட் பிரிண்ட்ஸ் யூனிக் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏஎஸ்சின்னா அசெண்டிங்னு அர்த்தம். ஸோ அதாவது யூனியன் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், யூனிக் ரெக்கார்ட்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணோம், அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் தான் பிரிண்ட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூனியனோட ஒர்க் இது. யூனியன் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டாக பார்ப்போம் நம்ம. யூனியன் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பண்ணாது. இட் பிரிண்ட்ஸ் டேட்டா ஆஸ் இட் இஸ் இன் த query. ஸோ queryல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறது அந்த யூனியன் ஆல். ஸோ இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா யூனியனுக்கும் யூனியன் ஆலுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. அந்த 2 ஆப்ரேட்டரில் எந்த ஆப்ரேட்டர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்பாங்க. நீங்கள் யூனியன் ஆல் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். 2 கொஷின் தான் கேட்பாங்க, இதில் வேறு எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க. யூனியனுக்கும் யூனியன் ஆலுக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. 2த்தில் எந்த ஆப்ரேட்டர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்பாங்க, யூனியன் ஆல் சொல்லுங்கள். ஏன்னு கேட்பாங்க, அது எந்த ஆக்ஷனும் பண்ணாது. அதாவது குறியில் இருக்கிற ரெக்கார்டு அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுனால ஒரு வேலையும் அது செய்யாது, அதனால ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் யூனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர், ஸோ சில வேலைகளை செய்தது. ஸோ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறதுனால அதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்றது தான். ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது யூனியன் ஆல் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதை இன்டர்வியூவில் சொல்லிவிடுங்க. இவ்வளோ தான் கேட்பாங்க இன்டர்வியூவில். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். T1 ஒரு டேபிளையும் T2ன்ற ஒரு டேபிளையும் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களோட எஸ்கியூஎல் நோட்ஸ் எடுத்து, எஸ்கியூஎல் நோட்ஸு யாருக்கெல்லாம் இல்லையோ எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ்கியூஎல் நோட்ஸில் செட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டேபிள் ஸ்கிரிப்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எஸ்கியூஎல் நோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் கண்ட்ரோல் F போட்டு செட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் வருதா? எஸ்கியூஎல் நோட்ஸை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் அதில் கொடுத்துருப்பேன் இன்ஃபர்மேஷன்லாம். நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்தாலே போதும். இந்த வீடியோவும் அந்த நோட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நான் அங்கே இருக்கிற ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகிட்ட பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணுறேன். ஏற்கனவே என்கிட்ட டேபிள் இருக்கிறதுனால ட்ராப் ஆயிடுச்சு, 2 டேபிளும் ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் புதுசாக க்ரியேட் ஆகுது, டேட்டாவும் இன்செர்ட் ஆகுது, லாஸ்ட்டில் சேவ் பண்ணிட்டோம். இப்போ என்கிட்ட 2 டேபிள் சாம்பிள் டேபிள் நான் ரெடி பண்ணுறேன். எதுக்காகனா செட் ஆப்ரேட்டர்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக.
ஸோ T1 டேபிள் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி T2 டேபிள் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, இதுலேயும் ஒரு காலம் தான் இருக்குது. ஒரு காலம் தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எத்தனை காலம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்காக அதை பார்க்குறோம். ஸோ எத்தனை காலம்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ 2 டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்டிங் ஏ காலம் ஃப்ரம் T1 டேபிள், இந்த கொரியும் இன்னொரு கொரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். செலக்ட் பி ஃப்ரம் T2 டேபிள். ஸோ இந்த 2 கொரியும் நான் என்ன பண்ணுறேன், மர்ஜ் பண்ண போகிறேன். என்ன யூஸ் பண்ணினா, ஏதோ ஒரு செட் ஆப்ரேட்டரை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று யூனியனோ, யூனியனாலோ, இன்டர்செக்டோ, மைனஸோ, ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் தான் உள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ 2, 3லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொரிக்கும் இன்னொரு கொரிக்கும் இடையில நீங்கள் என்ன பண்ணணும், செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு யூனியன் யூஸ் பண்ணுறேன். இந்த கொரியை நீங்கள் இப்படியும் எழுதலாம், இல்லை ஒரே லைனில் கூட எழுதலாம். ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும், அவ்வளோதான். இப்படி எழுதினாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன். 2 கொரியில் இருக்கிற ரெக்கார்ட்ஸு மர்ஜ் ஆகிடும். ஸோ இதில் 5 ரெக்கார்டு, இதில் 5 ரெக்கார்டு, மொத்தம் 10 ரெக்கார்டு மர்ஜ் ஆகிட்டு அதில் இருக்கிற யூனிக் ரெக்கார்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணும். இதில் இருக்கிற யூனிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 3 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 9 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த 10 ரெக்கார்டில் 3 ரெக்கார்டு வந்து என்னடா எலிமினேட் ஆகிடும். மீதி 7 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 7 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் சொன்னது மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எந்த கொரியில் எந்த ரெக்கார்டு இருந்தாலும் பரவாயில்ல, 2 கொரியில் இருக்கிற ரெக்கார்டு மர்ஜ் ஆகிடும். மர்ஜ் ஆகிட்டு வேல்யூ அசெண்டிங் ஆர்டர்லையும் யூனிக் வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் யூனியன் ஆப்ரேட்டர்னு பேர். ஸோ யூனியன் என்ன பண்ணுறது பார்த்தோம், சரிங்களா? இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பி காலம் டிஸ்பிளே ஆகுமா, ஏ காலம் டிஸ்பிளே ஆகுமா பார்த்தீங்கன்னா ஏ காலம் தான் டிஸ்பிளேக்கு வருது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரி யூஸ் பண்ணுறீங்க. 2 கொரியிலும் இது ஒரு காலம் இருக்குது, இது ஒரு காலம் இருக்குது. ஆனால் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஏ காலம் தான் டிஸ்பிளே ஆகுது. செட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கொரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கொரியில் இருக்கிற காலம்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு நான் இங்கே ஒரு காலம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு காலம் தான் டிஸ்பிளேயில் வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொரியில் இருக்கிற காலம் டிஸ்பிளேயில் வருது. இப்போ இதுவே இந்த கொரியை நான் ரிவர்ஸில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பி டேபிள் ஃபஸ்ட்டு போடுறேன், T2 டேபிள் ஃபஸ்ட்டு போடுறேன், அப்புறம் இந்த டேபிள் போடுறேன். ஸோ யூனியன் யூஸ் பண்ணுறேன். யூனியன் யூஸ் பண்ணி T1 டேபிள் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ யூனியன் என்ன பண்ணணும்னு சொன்னோம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணி, அதாவது இட் பிரிண்ட்ஸ் யூனிக் டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அதே ஆர்டரில் தான் வருது பாருங்க. ரெக்கார்டு வந்து இந்த 1000 இன்செர்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது ஏன் அப்படின்னா PLSQL ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் படி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏதோ 1000 இன்செர்ட் ஆகுது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா இதை நீங்கள் பாதர் பண்ணிக்காதீங்க, 1000 டேட்டாவை நீங்கள் பாதர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ ரிவர்ஸில் எப்படி போடுறோம் பாருங்க, திருப்பி இன்செர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ரெக்கார்ட் இருக்குது, 1000 இன்செர்ட் ஆனதுக்கு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேக் எண்டில் நம்ம PLSQL கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. யூ டோன்ட் பாதர் அபவுட் திஸ். ஓகே, ஸோ யூனிக் ரெக்கார்டு இப்போ இது எந்த டேபிள் இருக்குன்றதை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல 1000ன்றது புதுசாக ஏதோ ஒரு இன்செர்ட் ஆகிருக்கு, அது எந்த டேபிள் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ T1 டேபிள் இன்செர்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஃப்ரம் T1 டேபிள் வேர் ஏ வந்து 1000 இருக்கிறத டெலிட் பண்ணி சொல்கிறேன். சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொரி நான் ரன் பண்ணுறேன். என்ன டிஸ்பிளேல வருது பாருங்கள், காலம் நேம் மட்டும் மாறுது பாருங்கள். ஸோ காலம் நேம் மட்டும் மாறுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செட் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் பண்ணணும். இதுவே நான் யூனியன் ஆல் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், யூனியனுக்கு பதிலாக யூனியன் ஸ்பேஸ் ஆல். ஃபஸ்ட்டு கொரியில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கு கீழே செகண்ட் கொரியில் என்ன இருக்கோ அது செகண்ட் டிஸ்பிளே ஆகிடும். அப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும்னா 10 ரெக்கார்டும் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா எதுவுமே ரிமூவ் ஆகாது. ஃபஸ்ட்டு கொரியில் 5 ரெக்கார்ட் இருக்குது, செகண்ட் கொரியில் 5 ரெக்கார்ட் இருக்குது, மொத்தம் 10 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ எது மாறுது பாருங்கள், காலம் நேம் மட்டும் பின்னு வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொரி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பி டேபிள், அதாவது T2 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் பி காலம் இருக்குது, அது டிஸ்பிளேல வருது. நீங்கள் ரிவர்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது T1 டேபிளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்டும் மாறும்.
இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கொரியில் இருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் இந்த கொரியில் இருக்கிற டேட்டா வரும். சரியா? காலம் நேமும் மாறும் உங்களுக்கு. ஸோ ஏ காலம் வரும் பாருங்க. ஸோ ஏ காலம் வருது, 10 ரெக்கார்டு தான் வருது, ஆனால் ஆர்டர் மாறி இருக்கு பாருங்க. முதல்ல 2 3 4 8 9 வருது. இப்போ இங்கே கீழே 2 3 4 8 9 வருது பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸில் மாறிடுச்சு. ஸோ யூனியனுக்கும் யூனியன் ஆலுக்கும் வித்தியாசம் புரியுதா? இன்டர்செக்ட் என்ன தெரியுமா பண்ணும்? சி நான் வந்து இங்கே 2 கொரி மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களோட விருப்பம் தான். இன்னொரு கொரியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்டிங் நம்மளோட விருப்பம் தான். செலக்டிங் திருப்பி ஏ காலம் ஃப்ரம் T1 டேபிள் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொரி முடிஞ்ச பிறகு இன்னொரு கொரி ஸ்டார்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு செட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூனியனாலோ இல்லை யூனியனோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வரும்னா ஒரு 10 ரெக்கார்டு வரும். அந்த 10 ரெக்கார்டோட T1 டேபிளோட ரெக்கார்டு யூனியன் ஆகும். யூனியன் என்ன பண்ணும்? யூனிக் வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ வந்த ஆன்சரை வச்சு. ஸோ அந்த 10 ரெக்கார்டு இந்த 5 ரெக்கார்டு சேர்ந்துச்சுன்னா டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு அந்த 7 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கொரிஸ் வேணாலும் செயின் மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் 2 கொரிக்கும் இடையில கண்டிப்பாக ஏதோ ஒரு செட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்டர்செக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 2 கொரியில் இருக்கிற காமனான ரெக்கார்ட், காமன் ரெக்கார்ட்னா மேட்சிங் ரெக்கார்ட், மேட்ச் ஆகிற ரெக்கார்டை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ 2 கொரியிலையும் மேட்சிங்காக இருக்கிற ரெக்கார்டு எதுன்னு பார்க்கலாம். இன்டர்செக்ட் செலக்டிங் ஸோ அந்த ஏ டேபிள் ஏ காலம் முதல்ல நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் T2 டேபிள் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 2 கொரியில் இருக்கிற காமனான ரெக்கார்டு என்னன்னு பாருங்கள். அதாவது இங்கே இருக்கிற ரெக்கார்டு அங்கேயும் இருக்கணும். ரெண்டுத்துலேயும் மேட்சிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் ஆகலை, 2 மேட்ச் ஆகுது, 3 மேட்ச் ஆகுது, 9 மேட்ச் ஆகுது. அப்போ இன்டர்செக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா கிடைக்கும்? உங்களுக்கு மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். 2 3 9 வருதான்னு பார்க்கலாம். அப்போ 2 கொரியிலையும் இருக்கிற மேட்சிங் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேட்ச் பண்ணாலும் 2 3 9 கிடைக்கும், இதோட மேட்ச் பண்ணாலும் நம்மளுக்கு 2 3 9 கிடைக்கும். அப்போ மேட்சிங் ரெக்கார்ட், அதாவது காமன் டேட்டா வேணும் அப்படின்னா, ஸோ இட் பிரிண்ட்ஸ் காமன் சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு மேட்சிங் டேட்டா. எத்தனை கொரி வேணாலும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த கொரியில் இருக்கிற மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் அது டிஸ்பிளே பண்ணும். இன்டர்செக்ட் மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ரிமூவ்ஸ் காமன் டேட்டா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கொரி. ஃபர்ஸ்ட் கொரியில் இருக்கிற காமன் டேட்டா எல்லாம் மேட்சிங் டேட்டாவை ரிமூவ் பண்ணி மீதி என்ன டேட்டா இருக்கோ அதை எடுத்துகிட்டு வருதான். ஃபர்ஸ்ட் கொரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் கொரியில் இருக்கிற ரெக்கார்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொரி இப்போ நம்ம மேட்சிங் ரெக்கார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 2 3 9ன்றது மேட்சிங் ரெக்கார்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொரியிலேருந்து மேட்சிங் ரெக்கார்டு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கொரின்றது என்னென்னா T1 டேபிள் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொரி இதுதான். T1 டேபிளில் இருக்கிற அந்த 2 3 9 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா 1 5 இருக்கு இல்லையா? ஸோ அது ஆன்சராக வரும் பாருங்க. இப்போ நம்ம எந்த கொரியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது இன்டர்செக்ட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அகெயின் இந்த 1000 ரெக்கார்டு இன்செர்ட் ஆகுது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட். லெட் மீ டெலீட் தட் ரெக்கார்ட். ஸோ 1 5 டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதுவே நான் பண்ணுறேன், அதாவது இந்த டேபிள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். T2 டேபிள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அதிலிருந்து மைனஸ் பண்ணுறேன். எந்த மைனஸ் பண்ணுறேன்னா T1 மைனஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பண்ணும்போது இதுலேயும் 2 3 9 தான் காமனான ரெக்கார்டு. பட் என்ன ரெக்கார்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 3 9 ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் என்னது 4 8 இல்லையா? ஸோ இப்போ நான் கொரியை ரிவர்ஸாக போடும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கொரியை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 4 8 வருது பாருங்க. ஸோ இந்த கொரியை கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு 1 5 வந்தது. இந்த கொரியை கன்சிடர் பண்ணும்போது 4 8 அப்படின்றது ஆன்சராக வருது. அப்போ மைனஸ் என்ன பண்ணுது?
2 கொரியிலையும் இருக்கிற காமனான ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொரியில் ரிமைனிங் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் ரிமூவ்ஸ் காமன் டேட்டா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கொரி. நீங்கள் இதில் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், மீதி எதுவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அது சின்ன குழந்தைங்க கூட அழகாக சொல்லிடும். நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மைனஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் டேட்டாவை ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொரியில் ரிமைனிங் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதான் செட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த 4மே செட் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 கொரியை மட்டும் தான் நீங்கள் மர்ஜ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி எத்தனை கொரி வேணாலும் நீங்கள் செயின் மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் 2 கொரிக்கும் இடையில ஏதோ ஒரு செட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எஸ்கியூஎல் நோட்ஸில் நான் சாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எப்படி அதை யூஸ் பண்ணுன்றதும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன். ஒவ்வொரு கொரிக்கும் இடையில நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 7 ரெக்கார்ட்ஸ் வருது. ஸோ பியிலேருந்து ஏ மைனஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4 8 கிடைக்கும். 4 8 அந்த ஆன்சரோட பியை நான் யூனியன் ஆல் பண்ணுறேன். அப்போ 4 8 அதுக்கப்புறம் பியோட டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வந்த ஆன்சரோட ஏவை நான் யூனியன் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஏன் பி காலம் டிஸ்பிளே ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு கொரி என்னவோ அது டிஸ்பிளே ஆகுது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் செட் ஆப்ரேட்டரில் இருக்குது. இந்த கொரியை அதே மாதிரி காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஆனால் சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா இங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த செட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். இந்த கொரியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், வந்த ஆன்சரோட இது ஒர்க் ஆகும், அதுக்கு வந்த ஆன்சரோட இது ஒர்க் ஆகும். இப்படி தான் நடக்கும் செட் ஆப்ரேட்டரில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த செட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும், வந்த ஆன்சரோட இது மைனஸ் ஆகும், அதோட இது யூனியன் ஆகும். இப்படி இப்போ இந்த கொரியை ரன் பண்ணுறேன், இதுக்கு வேறு ஆன்சர் வந்தது இல்லையா, அதையே தான் நான் காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆர்டரை மாற்றிருக்கேன். ஸோ அதே 7 ரெக்கார்டு வருதா இல்லை வேறு ரெக்கார்டு வருதா பாருங்க, வேறு ரெக்கார்டு வருது பாருங்க. ஸோ 5 ரெக்கார்டு தான் வருது. ஸோ இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அதாவது இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதுன்றது நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் செட் ஆப்ரேட்டரில் இருக்குது. அதாவது எந்த 2 கொரி வந்து ஃபஸ்ட்டு மர்ஜ் ஆகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம் பை யூஸிங் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கொரிஸில் எந்த 2 கொரி ஃபஸ்ட்டு மர்ஜ் ஆகணும் அப்படின்றத சொல்லலாம். சரி, இப்போ செட் ஆப்ரேட்டரில் எதை செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். டோன்ட்ஸ், அதாவது எதை செய்யக்கூடாது அப்படின்னா, சரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட டேபிளில் ஒரு காலம் தான் இருக்குது, நான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிளை யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கம்மா சேலரி, ஸோ கம்மா ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இந்த கொரியும் மைனஸ் இந்த கொரியும் நான் இது பண்ணுறேன். செலக்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் நேம், நல்லா கவனிக்கணும், சேலரி கம்மா ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி நம்ம சேம் கொரியை கூட நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொரியிலேருந்து இந்த கொரியை மைனஸ் பண்ணிங்கன்னா மீனிங் என்ன, ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான ரெக்கார்ட்ஸ் ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். இதுலேயும் 104 ரெக்கார்டு தான் இருக்கும், இதுலேயும் 104 ரெக்கார்டு தான் இருக்கும். ரெண்டுத்துலேயும் 2 மைனஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் எந்த ரெக்கார்டும் இருக்காது இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், நல்லுன்னு வரணும். ஸோ நல்லுனா நத்திங், ஒன்றுமே இருக்கக்கூடாது ரெக்கார்டு. ஸோ எதுனா வருதான்னு பார்க்கலாம். ஸோ எதுவுமே வரல, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லக்கூடாது என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் காலம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சேலரி காலம் ஹையர் டேட்டு. ஒரு விஷயம் என்னென்னா இப்போ அங்கே வந்துட்டு 2 காலம் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே 3 காலம் யூஸ் பண்ணுறேன், கீழே இருக்கிற கொரியில் 2 காலம் யூஸ் பண்ணுறீங்க. இல்லை கீழே 2 காலம் வச்சுட்டு மேலே 3 காலமு, இல்லை கீழே 3 காலமு மேலே 2 காலம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா எரர் அடிக்கும். ஸோ இதுவும் தப்பு, இது பண்ணக்கூடாது. செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இது பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு டோடே எரர் சொல்லி வச்சு பாருங்க, இந்த எரரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எரர் ஏன் அடிக்கும்னு கேட்பாங்க. இப்போ நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ், மேலே 3 காலம்னா கீழே 3 காலம் தான் இருக்கணும், மேலே 2 காலம்னா கீழே 2 காலம் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நம்ம நல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹையர் டேட் காலமுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நல்லுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ அது ஒர்க் ஆகும். ஸோ
ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இது வந்து பேசிக். இப்போ ரன் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ அதாவது என்னன்னா இல்லாத காலமுக்கு பதிலாக நம்ம நல் கொடுத்துலாம். அதே மாதிரி சேலரி காலம் இல்லை, ஹைலைட் காலம் இருக்குன்னா அப்போ எது இல்லையோ அதுக்கு நல் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்படி ரன் பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். அப்போ மேலே எத்தனை காலம் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் ஆஃப் காலம்ஸ் கீழேயும் கொடுக்கணும். ஸோ மேலே 3 காலம்னா கீழேயும் 3 காலம் தான் இருக்கணும், கீழே 2 காலம்னா மேலேயும் 2 காலம் தான் இருக்கணும். அந்த ஆர்டர் நீங்கள் மாற்றக்கூடாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி டேட்டா டைப்பை மாற்றி மாற்றி போடுறது. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் நேம்னா கீழே வந்து சேலரி காலம் போட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் போட்டிங்கன்னா தப்பு. இப்படி போடுறது ஃபர்ஸ்ட் நேம் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தப்பு. இது ரொம்ப தப்பு. அதை மைனஸ் மட்டும் இல்லை, எந்த செட் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் இதில் என்னன்னு பார்க்கணும். இதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் அதே டேட்டா டைப் இருக்கணும். காலம் மாறி மாறி கூட இருக்கலாம். சி, காலம் நேம் கேன் பி எனிதிங். நீங்கள் புரிஞ்சிட்டு படிக்கணும். ஓகே, காலம் நேம் கேன் பி எனிதிங். காலம் நேம் என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, அப்போ இதோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இதோட டேட்டா டைப் நம்பர்னா அப்போ ரெண்டாவது காலமோட டேட்டா டைப்பு நம்பர். இதோட இந்த காலம் டேட்டா டைப் டேட்னா அப்போ மூணாவது காலம் டேட்டா டைப்பும் டேட் இருக்கும். ஸோ அந்த அந்த கரெக்டான பொசிஷனில் இருக்கிற டேட்டா டைப்பு கரெக்டாக மேட்ச் ஆகணும், இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு எரர் தான். இந்த கொரி ரன் பண்ணுறேன், எரர் அடிக்கும் பாருங்க. இந்த எரரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த எரர் கோடோட ஆர்டர் பாருங்க, எரர் கோடோட ஆர்டர் பாருங்களேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன், 89 இது 90. இது வந்து கேட்பாங்க செட் ஆப்ரேட்டரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண எரர்ஸ்லாம் என்னன்றது கேட்பாங்கன்னா சொல்லுங்கள். செட் ஆப்ரேட்டரில் ஃபேஸ் பண்ண எரரையும் சீக்வன்ஸில் ஃபேஸ் பண்ண எரரையும் கேட்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கோடு வரும் உங்களுக்கு. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த எரர் ஏன் வருது, இந்த எரர் ஏன் வருதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் செட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இன்டர்வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேறு எதுவுமே தேவையில்லை. சரி, இப்போ நானாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. டம்மி டேபிள் யூஸ் பண்ணி செலக்ட் ஒன் ஃப்ரம் டிவெல் யூனியன் செலக்ட் ஒன் ஃப்ரம் டிவெல். இப்போ டம்மி டேபிள் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதுவும் 1, இதுவும் 1. ஸோ யூனியன் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிட்டு வேல்யூ அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணும். அப்போ இந்த கொரிக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் எனக்கு 1ன்னு கிடைக்கும். திருப்பி யூனியன் ஆல் செலக்ட் நத்திங் அப்படின்னா நல்லுன்னு அர்த்தம், நல் ஃப்ரம் டம்மி டேபிள். இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ இதுக்கும் இந்த கொரிக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா 1ன்னு கிடைச்சது. அந்த 1ஓட நான் என்ன பண்ண போகிறேன், யூனியன் ஆல் யூஸ் பண்ணி நல்லுன்னு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் யூனியன் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் கொரியில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ நல்லுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 நல்லுன்னு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ கொஷனு, செலக்ட் 1 இல்லை செலக்ட் 2, 3 ஃப்ரம் டிவெல் யூனியன் ஆல் செலக்டிங் 3, 4 ஃப்ரம் டிவெல். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2, 3, 3, 4 அது வருதா பார்க்கலாம். ஸோ 2, 3, 3, 4 ஏன்னா அந்த கொரியில் என்ன இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இதுக்கு எரர் வர வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற கொரியில் 2 காலம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கீழே ஒரு காலம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு எரர் சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் எரர் அடிக்கும். இந்த காலமுக்கு 2 இருக்குது, இங்கே ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ நம்பர் ஸ்ட்ரிங்கு மிஸ்மேட்சாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குது, இங்கே நம்பர் இங்கே நம்பர். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இந்த ரெண்டாவது காலமோட டேட்டா டைப் கரெக்டாக இருக்குது, ஆனால் இங்கே தப்பாக இருக்குது. இதுவும் பிரச்சனை, எரர் அடிக்கும். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், செலக்ட் நல் ஃப்ரம் டிவெல் யூனியன் செலக்ட் நல் ஃப்ரம் டிவெல். ஸோ 2 நல் இருக்குது. 2 நல் எத்தனை நல்லாக டிஸ்பிளே ஆகும்னா ஒரு நல் தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா டூப்ளிகேட் ரிமூவ் ஆகிடும் இல்லையா. ஸோ இட் பிரிண்ட்ஸ் யூனிக். ஸோ யூனிக்காக இருக்கிற ரெக்கார்ட் தான் டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தோம். யூனியன் ஆல் போட்டால் என்ன வரும் அப்படின்னா நல் 2 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ கொஷினு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ்.